ஏழாமത്തെ சாப்டரில் வந்து சண்டமுண்ட வதம். ஸோ சண்டன் முண்டன் சொல்லப்பட்டவா தான் ஃபஸ்ட்டு தேவியை பார்த்துட்டு அவள் நேரம் வந்து சும்பங்கிட்ட அவளோட அழகை பற்றி சொல்கிறாள். ஸ்திரீ ரத்னம் தான் அவள் தான், அவளை மாதிரி அழகு எங்கேயுமே நாங்கள் உலகத்தில் கண்டுட்டில்லை. அதனால் நீ 2 பேரும் யார், தைத்தியேஸ்வரர், நீங்கள் 2 பேரும், உங்கள்கிட்ட எல்லா ரத்னங்களும் உங்கள் கையில் இருக்குது. அந்த ஸ்திரீ ரத்னம் சொல்லப்பட்ட அந்த ஒரு ரத்னம் மாத்திரம் உங்கள்கிட்ட இல்லை. அந்த ரத்னம் யாருன்னா சாக்ஷாத் அந்த ஹிமாலயத்தில் இருக்கப்பட்ட ஒரு தேவியை நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த தேவியை கிடச்சாச்சுன்னா தான் நீங்கள் பூர்ணமாவேன். அதனால் எப்படியாவது அவளை அடையறதுக்கு பாருங்கோ சொல்லி சண்டமுண்டன் தான் வந்து சொல்கிறான். ஸோ அதை கேட்ட இந்த சும்பன் ஒரு சேனாநாயகரை அனுப்புகிறா. நிறைய அந்த சேனாதிபதிகளெல்லாம் அனுப்புகிறா. சதுரங்க சைன்யத்தெல்லாம் கொண்டு போகிறாவா, தேவிகிட்ட யுத்தம் பண்ண போகிறா. அப்படி போய் எல்லாரையும் தேவி வதம் பண்ணி வரா. ஸோ தூம்ரலோச்சனன் போகிறான். தூம்ரலோச்சனனும் தேவி என்ன சொல்கிறா, நான் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், உன்னோட இவன்கிட்ட போய் சொல்லு, அந்த ப்ராமிஸை நான் வேண்டாம் வைக்க முடியாது, நான் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன். ஆனால் என்னோட என்ன ப்ராமிஸ்னால், என்னை யார் யுத்தத்தில் ஜெயிக்கிறானோ, என்னோட கர்வத்தை யாராரும் அடக்க முடியறதோ அவன் தான் எனக்கு கணவனாக வர முடியும். அதனால் சும்பன்ட்டு நீ போய் சொல்லு, அவள் 2 பேரும் பராக்கிரமி சொல்கிறாய், நீ நான் எல்லாம் நம்புகிறேன் நீங்கள் சொல்லறதை, அவள் யார் வேணால் வந்து என்கிட்ட யுத்தம் பண்ணட்டும், நான் தாராளமாக போகிறேன்னு சொல்கிறான். அதை கேட்ட தூம்ரலோச்சனுக்கு பயங்கர கோபம் வருது. அதனால் நான் ஃபஸ்ட்டு போய் தேவியை பார்க்கத்தான் ரொம்ப வினயமாக சொல்கிறான், நீ வா, மரியாதைக்கு வா, அவங்க கூட இருந்தால் உனக்கு எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம், எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது, நீ வந்து அவனோட பட்ட மகிழ்ச்சியாக நீ இருக்கலாம், அப்படி இப்படிலாம் சொல்லி கூப்பிடுறான். ஸோ தேவி எப்போ இந்த மாதிரி சொல்கிறாளோ, என்னோட ப்ராமிஸை நான் பிரேக் பண்ண மாட்டேன், அவள்கிட்ட வந்து யுத்தம் பண்ண நான் சொன்னப்போ அவனுக்கு கோபம் வருது. அதனால் இப்போ சொல்லியிருப்பா சும்பன் அவள் வராட்ட அவளை ஃபோர்ஸ்ஃபுல்லி இழுத்துண்டு வா, பலவந்தமாக கொண்டு வா, தலைமுடி பிடிச்சாவது இழுத்துண்டு வா சொல்லியிருப்பான். அப்போ அவன் மிரட்டுறான் தேவியே, நீ வராட்டா மரியாதைக்கு உன்னை கூப்பிட்டு பார்த்தாச்சு, நீ வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா இல்லையா, எனக்கு பலம் பிரயோகிக்க தெரியும், உன்னோட முடியை பிடிச்சாவது நான் இழுத்துட்டு போவேன், அது உனக்கு அவமானமாகும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ தேவி ஒரு ஹூங்காரம் பண்ணுறான். அதில் அப்படியே அவன் சலப பூச்சி மாதிரி பஸ்மம் ஆயிடுறானான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுது, இவனோட சைன்யம் எல்லாம் அழிஞ்சாயாச்சு, தூம்ரலோச்சனோட வதவும் ஆயிடுறது, இவளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறது சும்பனுக்கு. அதனால சண்டமுண்டனை அனுப்புகிறா. சண்டமுண்டா, நீங்கள் 2 பேரும் போய் அவளை எப்படியாவது ஜீவிதமானாலும் சரி, அவள் செத்தானாலும் சரி, அந்த மாதிரி உள்ள ஒரு இவளை நீங்கள் கொண்டு வாங்க சொல்லி இவன் 2 பேரை அனுப்பி வைக்கிறான். ஸோ இந்த 2 பேரை தேவி எப்படி வதம் பண்ண போகிறா சொல்லி இங்கே சொல்கிறான். இங்கே ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சப்தமோத்யாயः சண்டமுண்டவதः. தியானம். ஓம் ध्यायेयं रत्नपीठे शुककलपठितं शृण्वतीं श्यामलाङ्गीं न्यस्ताङ्घ्रिं सरोजे शशिशकलधरां वल्लकीं वादयन्तीं कह्लारबद्धमालां नियमितविलसत् चोलिकां रक्तवस्त्रां मातंगीं शंखपात्रां मधुरमधुमदां चित्रकोद्भासिभानाम्. ओम ध्यायेयं रत्नपीठे शुककलपठितं शृण्वतीं श्यामलाङ्गीं न्यस्तैकाङ्घ्रिं सरोजे शशिशकलधरां वल्लकीं वादयन्तीं कह्लाराबद्धमालां नियमितविलसच्चोलिकां रक्तवस्त्रां மாதங்கீம் சங்கபாத்திரம் மதுர மதுமதாம் சித்திரகோத்பாசிபாலாம். அப்போ இங்கே என்ன சொல்கிறார் தியான ஸ்லோகத்தில், தியாயேயம் ரத்னபீட்டே சுககல படிதம். தேவி வந்து ரத்னபீட்டத்தில் உட்காந்துருக்கா, ரத்னத்தில் பண்ணியிருக்கிற ஆசனம், ரத்னபீட்டனா ரத்னாசனத்தில் உட்காந்துருக்கா. அந்த தேவியாக்க நம்ம தியானம் பண்ண போகிறோம். அந்த தேவி என்ன வச்சுருக்கா, சுககல படிதம். சுகம்னா கிளி, பேரட்டு கொஞ்சம் தான் தேவிட்ட. கொஞ்சம்னா என்னது, இங்கே வேதஸ்வரூபமாக இருக்குது, வேதங்களே கேட்டுன்னு இருக்காளாம், அது பேசுறதெல்லாம் வேதமாக இருக்குது அந்த கிளி சொல்கிறது. ஸோ வேதஸ்வரூபமாக இருக்கிற அந்த சுகத்தோடு அந்த கொஞ்சி பேசுறது கேட்டுன்னு இருக்கா தேவி. ஸோ அந்த தேவி எப்படி இருக்கா, வல்லக்கி சசிகலதராம், சரோஜே சசிகலதராம், தன்னோட தலையில் சசினா சந்திரனை சூடின்னு இருக்கா. அவள் வந்து வல்லக்கி வாதயந்தி, வல்லக்கின்னா வீணையை வீணாவாதனம் பண்ணிட்டு இருக்காளாம். அந்த இதில் ஒரு தாமரை மேலே தேவி உட்காந்துட்டு இருக்கா அழகா. அவள் எப்படி இருக்காளாம், ஷாமளாங்கி, நல்ல ஷாமள நரம்னா கருப்பு நரம். அந்த தாமரை மேலே ஒரு பாதத்தை மேலே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா தேவி. சசியை தன்னோட தலையில் தரிச்சுட்டு இருக்கா.
வீணையை வாசிச்சுட்டு இருக்கா. நீலோத்பலம்னா நீல தாமரை, நீல தாமரை கஹ்லாரா பத்தமாலாம் நியமித விலச சோழிகாம் ரக்தவஸ்திரம். நீல தாமரை மாலை, லோட்டஸ் சொல்லுவேன் ப்ளூ லில்லி, அந்த மாதிரி ப்ளூ லோட்டஸை மாலையாக பண்ணி தன்னோட கழுத்தில் ஹாரமாக போட்டுருக்கா. சோழிகாம்னா ப்ளவுஸு, தேவியோட ப்ளவுஸு நல்லா டைட்டாக கட்டியிருக்கான், அந்த பாகமெல்லாம் மூடி இருக்கு. அந்த மாதிரி நல்லா நீட்டாக இந்த ப்ளவுஸை தரிச்சுண்டா இருக்கா தேவி. அவளோட கலர் எப்படி இருக்கா, அந்த ட்ரெஸ்ஸு போட்டுன கலரு ரக்த வஸ்திரம். ரக்தம்னா சோப்பு கலர், ரெட்டு கலரில் இருக்குது. ரக்த வர்ணம்னா ரெட்டு கலர். ஸோ ரெட்டு கலர் ட்ரெஸ்ஸை தேவி மாத்தங்கியாக உள்ள தேவி, மதங்க மகர்ஷியோட பொண்ணு மாத்தங்கின்னா. ஸோ மாத்தங்கியான்னு அந்த தேவி தரிச்சுன்னு இருக்காளாம். அவள் கையில் என்ன இருக்குது, சங்க பாத்திரம், ஒரு பாத்திரம் இருக்குது, சங்கம் மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரத்தை கையில் வச்சுருக்கா. அதில் மதுபானம் இருக்குது. ஸோ மதுபானத்தை குடிச்சு ரொம்ப மதமாக இருக்காளாம் அந்த தேவி. தன்னோட திலக இதில் மாத்தங்கி சங்க பாத்திரம் மதுமதாம் சித்திரகோத் பாசி பாலாம். நெத்தியில் நல்ல ஒரு நீண்ட திலகத்தை இட்டுண்டு தேவி அழகாக அந்த தாமரை மேலே காலை மடக்கி வச்சுண்டு ஒரு கையில் வீணையை வாதிச்சுண்டு இன்னொரு இதில் சுகமான அந்த கிளி தேவிக்கு பேசுறதாம், தேவிட்ட வேதத்தை சொல்கிறதாம். அந்த மாதிரி உள்ள சுகத்தையும் தேவி வச்சுருக்கா. அந்த மாதிரி மாதங்கி தேவியை நான் நமஸ்காரம் பண்ணுறேன், தியானிக்கிறேன்னு சொல்லி தியான ஸ்லோகம் இங்கே. ஓம் ரிஷிருவாச்சா ஆக்ஞப்தாஸ்தே ததோ தைத்யாஹ சண்டமுண்ட புரோகமாஹ சதுரங்க பலோபேதா யயுரப்யுத்யதாயுதாஹ. ஆக்ஞப்தாஸ்தே ததோ தைத்யாக சண்டமுண்ட புரோகமாக. ஸோ ரிஷி சொல்கிறா, சுமேதஸ் ரிஷி அந்த கதையை கண்டினியூ பண்ணுறா. இதில் கூப்பிட்றான, ஹே சண்டா ஹே முண்டா, நீங்கள் பெரிய சதுரங்க சைன்யத்தை எடுத்துகிட்டு போங்கோ, போய் அந்த தேவியை எப்படியாவது கூட்டின்னு வாங்கோ, அதுக்குள்ளே சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்குது, உங்களால் முடியும், அது நீங்கள் ஈஸியாக கொண்டு வரலாம்னு சொல்லி சொல்கிறா. அப்போ அதனால இவன் போகிறா, அவன்கிட்ட சொல்கிறா, நீங்கள் அவளை வராட்டா பலவந்தமாக தலைமுடியாவது பிடிச்சின்னு இழுத்துட்டு கொண்டு வாங்க என் முன்னால். அப்படியும் வரலைன்னா உங்களுக்கு நீங்கள் யுத்தத்தில் நீங்களே தோத்துடேன்னு ஒரு சம்சயம் தோணித்துன்னா நீங்கள் அவள்கிட்ட ஆக்கிரமணம் பண்ணுங்கோ, அவளை இதால் வதம் பண்ண பாருங்கோ ஆயுதத்தை எடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறான். இல்லாட்டா என்ன பண்ணுங்கோ, அவளை பந்தி பண்ணிண்டாவது கொண்டு வாங்கோ, இல்லை கட்டி இழுத்துட்டு வாங்கோ, அவளை தலைமுடி பிடிச்சிட்டு வாங்கோ, ஜீவனோட கொண்டு வந்தாலும் சரி, இல்லை அவள் செத்து போனாலும் சரி, எப்படியாவது நீங்கள் அவளை கொண்டு வாங்கோ சொல்லி இந்த சண்டமுண்டனை அனுப்புகிறா. ஸோ ரிஷி சொல்கிறா. ஸோ சண்டமுண்டன் என்ன பண்ணுறா, அவளோட லீடர்ஷிப்பில் நிறைய சைன்யத்தை எடுத்துக்க. சதுரங்க சைன்யம், சதுரங்க சைன்யம்னா ஆனை, காலாடு, குதிரை, தேர், இது 4 டைப் ஆஃப் இது இருக்கும். அந்த 4 டைப்பான சதுரங்கத்தை கொண்டு அந்த படையை எடுத்துட்டு ஆயுதத்தை தூக்கி பிடிச்சுக்கலாம். சதுரங்க பலோபேதா யயுரப்யுத்யதா யுதாஹா. யுத்த பூமிக்கு எப்படி போகிறா, நிறைய ஆயுதங்களை எடுத்துக்கிறா, வெப்பன்ஸ் எல்லாம் மேலே தூக்கி பிடிச்சிட்டு போகிறாளாம், நாங்கள் வரோம்னு சொல்லி. அப்படி எல்லா சைன்யத்தையும் கொண்டுண்டு இந்த சண்டமுண்டன் தேவியை பார்க்க ஹிமாலயத்துக்கு போகிறான். தத்ருஷுஸ்தே ததோ தேவீம் ஈஷத்தாசாம் வியவஸ்திதாம் சிம்ஹஸ்யோபரி சைலேந்திர ஸ்ருங்கே மஹதி காஞ்சனே. ததுஷுஸ்தே ததோ தேவி. ததுஷுனா பார்க்குறா யாரு, இந்த சண்டமுண்டன் நேர ஹிமாலயத்துக்கு போகிறா இல்லையா, சதுரங்க சைன்யத்தை கொண்டுட்டு போயாச்சங்க. தேவியை பார்க்குறா. ஈஷத்தாசாம் வியவஸ்திதாம். தேவி எங்கே இருக்காங்க, சிம்ஹஸ்யோபரி சைலேந்திர, சிம்மத்தோடு மேலே உட்காந்துட்டு இருக்கா. சைலேந்திரனா ஹிமாலயத்தில் உட்காந்துருக்கா. ஸ்ருங்கே மஹதி காஞ்சனை, எப்படி இருக்காம், நல்ல சொர்ணம் போல ஜொலிக்கிறதாம் அந்த கைலாச பர்வதம். அந்த மாதிரி இடத்துல தேவியை பார்க்குறா இவா. தேவி எப்படி இருக்கா, நல்ல சிரிச்சுன்னு இருக்கா, அவளுக்கு எந்த பயமும் இல்லையாம். அப்படியே சிம்மவானத்து மேலே உட்கார்ந்துருக்கிற அந்த தேவியை இவா தரிசனம் பண்ணறா. யாரு, சண்டனும் முண்டனும் சதுரங்க சைன்யத்தோட போய் தேவியை பார்க்குறாங்க. தே திருஷ்ட்வா தாம் சமாதாத்தும் உத்யமம் சக்ருருத்யதாஹ ஆக்ருஷ்டசாபாசிதராஹ ததான்யே தத் சமீபகாஹ. தே திருஷ்ட்வா தாம் சமாதாத்தும் உத்யமம் சக்ருருத்யதாஹ. அவள் பார்க்குறா அந்த சதுரங்க சைன்யத்தோட போய். தே திருஷ்டுவா, அவளாலும் பார்க்குறாளாம் தேவியை. தாம் சமாதாத்தும் உத்யமம் சக்ருருத்யதாஹ. தேவி எங்கே இருக்கா, ஹிமாலயத்தில் சிம்மவாகனியாக தேவி உட்காந்துருக்கா. அந்த தேவியை பார்க்குறவா
பார்த்தப்ப என்ன பண்ணுறா, அவளை பிடிக்கிறதுக்கு வேண்டி என்ன பண்ணுறாளாம், கைகள்லாம் வாளும் கத்தி எல்லாத்தையும் ஏந்திட்டு போயிருக்கான். அதை ரெடியாக பிடிச்சிட்டு அவளை சக்ருதுன்னு அவளை அப்படி ரவுண்டாக, தேவி நடுவில் இருக்கா, இவள் ரவுண்டாக அவளை சுற்றி நிற்கிறாளாம். ஏன்னா தேவிக்கு எங்கேயும் அங்கேருந்து அணங்க முடியாது, அந்த மாதிரி அவளை ஃபுல்லாக ஆக்கியபை பண்ணியிருக்கா. தேவி நடுவில் உட்காந்துருக்கா, இந்த சதுரங்க சைன்யம் எல்லாம், இந்த அசுரன்மார் எல்லாரும் அவளை ரவுண்டாக சுற்றி நின்றுருக்காளாம். ஸோ அந்த மாதிரி தேவியை இப்போது அட்டாக் பண்ண போகிறா. தத கோபம் சகாரோச்சைஹ அம்பிகா தானரீன் பிரதி கோபேன சாஸ்ய வதனம் மஷீவர்ணமபூத்ததா. தத கோபம் சகாரோச்சைஹி அம்பிகா தானரீன் பிரதி. ஸோ இவ எல்லாரும் என்ன பண்ணுறா, தேவியை நடுவில் வச்சு அப்படியே ரவுண்டாக நிற்கிறா. தேவி பார்க்குறா, இந்த சதுரங்க சைன்யத்தை கொண்டு இவன் வந்திருக்கானால கோபம் வருது தேவிக்கு. தத கோபம் சகாரோச்சைஹி, அம்பிகைக்கு பயங்கர கோபம் வருது. ஸோ அவள் என்ன பண்ணுறா, அந்த கோபத்தால் கருத்த நிறமாயிடுறாளாம். மஷீவர்ணம பூத்ததா கோபேன சாஸ்யா வதனம். அவனோட முகம் அந்த கோபம் அதிகமானதுனால, மஷீவர்ணம்னா என்னது, இந்த கண் மஷி இருக்கு இல்லையா, கண் மஷி சொல்லுவோமே, கண் அஞ்சனம். ஸோ அந்த மாதிரி கருப்பு நிறத்தில் பூத்ததா அப்படி ஆயிடுறாளாம். அந்த மாதிரி தேவி கருப்பாக தெரியறா இப்போ அவளுக்கு பார்க்கறதுக்கு, கோப காரணம். भ्रुकुटी कुटिला तस्या ललाटफलकादृतं कालीकरालवदना विनिष्क्रान्तासि पाशिनी. भ्रुकुटी कुटिला तस्या, அவள் தஸ்யனா தேவியோடு, புருக்குட்டி குட்டிலாத், புருக்குட்டினா ஐப்ரோஸு, ஐப்ரோ பற்றி சொல்கிறா. கோபம் வந்ததுனால அவளோட ஐப்ரோ எப்படி இருக்காம், லலாட்ட ஃபலகா திருத்தம். லலாட்டம்னா நெத்தி, ஃபோர்ஹெட்டு. நம்மளுக்கு கோபம் தான் இப்படி ஐப்ரோ மேலே தூக்குறோம் இல்லையா, ஸோ தேவியோட ஐப்ரோ அப்படியே நெத்தி ஃபுல்லாக மேலே தூக்கினா மாதிரி இருக்காம். அவள் பார்க்குறா, இவெல்லாம் அவளை ரவுண்டாக கட்டி ஆயுதத்தை பிடிச்சின்னு நிற்கிறா. ஸோ தேவிக்கு கோபம் வருது, கோபம் வரதால மஷி வர்ணமாக ஆயிடுறா. அவளோட நெத்தியோட இது அந்த புருவம் அப்படியே மேலே தூக்கி நிற்கிறதாம். காளி கராள வதனா வினிஷ்கிராந்தா சி பாஷினி. ஸோ அவளோட எப்படி இருக்கானா பார்க்கறதுக்கு, முகமெல்லாம் அவளோட பயங்கரமாக இருக்கான் பார்க்கறதுக்கு. பெரிய வாய் தெரியறது அவளோடு, பெரிய குழி வாய்க்குள்ள அந்த மாதிரி இருக்குது. கண்ணெல்லாம் பெருசாக இருக்கு அவளோடு. அது மாதிரி காதெல்லாம் இப்படி நிற்கிறதாம். முகம், தேவியோட முகம் நல்ல கருப்பு நிறத்தில் இருக்குது. ஸோ வாளும் கயிறையும் கையில் ஏந்தினவளாக அந்த தேவி நிற்கிறா. வினிஷ்காந்தாசி பாஷினி, பாஷம்னா பாஷக்கயிறு, அதை தேவி பிடிச்சிட்டு நிற்கிறாளாம் இந்த அசுர சைன்யத்தை பார்த்துட்டு. விசித்திர கட்வாங்கதரா நரமாலா விபூஷணா द्वीपि चर्म परिधाना शुष्कमांसाति भैरवा. விசித்திர கட்வாங்கதரா நரமாலா விபூஷணா. ஸோ இந்த தேவி இவள் காளி, இங்கே நான் கருப்பாக இருக்கா இல்லையா காளி. ஸோ காளி கையில் என்ன வச்சுருக்கா, கட்வாங்கம். கட்வாங்கம் இந்த முள்ளு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆயுதம், நீளமாக வடி மாதிரி மேலே ஒரு ரவுண்ட் இருக்கும் உண்டையா, அப்படி அதில் முள்ளாக இருக்கும். ஸோ அந்த ஆயுதத்தை கையில் பிடிச்சுன்னு இருக்காளாம். நரமாலா விபூஷணா, கழுத்தில் முண்ட மாலை, நரமாலம்னா தலைமண்டை மாலையை தரிச்சவளாக இருக்கா. தீபி சர்மம், தீபின்னா ஆனை, ஓகே, ஆனையோட சர்மம்னா ஆனையோட அந்த ஸ்கின்னோடு இதை உடுத்துட்டு இருக்காளாம் தேவி. அப்படியே எப்படி இருக்கா, சுஷ்க மாம்சாத்தி பைரவ. சுஷ்கம்னா ரொம்ப ஒட்டின தேகமாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கா, குண்டா இல்லை இங்கே தேவி, ரொம்ப ஒல்லியா. ஏன்னா அவள் பசியில் இருக்கா. இதில் எதனால பசியை சொல்கிறா இங்கே, ஏன்னா சதுரங்க சைன்யம் வந்திருக்கு, இவ சண்டை முண்டா வந்திருக்கா. ஸோ அந்த பசினால அவள் எல்லாம் சாப்பிட போகிறா அடுத்தடுத்த ஸ்லோகத்தில். அதனால் ஒட்டின தேகமாக ரொம்ப பசியை சொல்கிறா. இங்கே பயங்கர ரூபத்தில் இருக்கிற அந்த தேவி யாராக்கும், காளியா இங்கே கட்வாங்கம் சொல்லப்பட்ட ஆயுதத்தை பிடிச்சிட்டு நிற்கிற ஒரு காட்சியை இவா பார்க்குறா. இப்போ அதி விஸ்தார வதனா ஜிஹ்வா லலன பீஷணா நிமக்னா ரக்த நயனா நாதா பூரித திங்முகா. ஸோ தேவி எப்படி இருக்கா வர்ணிக்கிறா இங்கே. அதி விஸ்தார வதனா, நல்ல விஸ்தாரமான முகம், பெரிய முகம். அதில் வாய் பெருசாக கிணறு மாதிரி இருக்கான், பெரிய வாய் அம்பாளுக்கு. இங்கே ஜிஹ்வா லலன பீஷணா, பயமறுத்துற மாதிரி இருக்கான். என்னது ஜிஹ்வானா, நாக்கு. காளியோட நாக்கு பார்த்துருக்கேன்ல, வழியில் தொங்க விட்டுட்டு ஆடுறதாம் இப்படி. ஸோ ஜிஹ்வா லலன, அதை பார்த்தாலே பயப்படுவோம், அந்த மாதிரி பயங்கரமாக அவளோட பெரிய முகத்தில் பெரிய வாய், அதில் நாக்கு வழியில் போட்டுருக்கா. அப்புறம் நிமக்னா ரக்த நயனா, அவளோட கண் எப்படி இருக்கான், அப்படியே சக்கச்சவேன்னு இருக்கான். அவள் கருப்பாக இருக்கா, கண்ணு கோபம் காரணம் கண்ணு ரெட்டாக இருக்கான். அந்த மாதிரி கண்ணு கிணறு மாதிரி உள்ளே இருக்கான், பெரிய கண்ணு உள்ளே இருக்கான். அந்த மாதிரி கண்ணு சொக்கச்சவேன்னு இருக்கு. நாதா பூரித்த திங்முகா, அவள் கர்ஜிக்கிறாளாம். இந்த அசுர சைன்யத்தெல்லாம் பார்த்தப்போ கோபத்தால் கர்ஜிக்கிறா தேவி.
அந்த கர்ஜன சப்தம் எப்படி இருக்கான், 8 திக்கிலே வியாபிக்கிறதாம், 8 திக்குமே பயப்படுறது. அந்த மாதிரி நாதா, அந்த நாதம்னா அதனோட சத்தம் பூரித்தா எல்லா இடம் இதாக இருக்கு, ஆக்கியபை ஆயிருக்கு. எப்படி திக்முகா, 8 திக்குகளும் பயப்படுற மாதிரி தேவி கர்ஜிக்கிறாளாம். அந்த மாதிரி ஒரு திருஷ்யம் இங்கே காளி நிற்கிறா. சா வேகேனாபிபதிதா घातयन्ति महासुरान् सैन्ये तत्र सुरारीणाम् अभक्षयत तद्बलम्. சா வேகேனாபிபதிதா, சானா அவள் தேவி, இந்த காளியாக இருக்கப்பட்ட தேவி வேகமாக நாபிபதிதா காத்தயந்தி மகாசுரம், அந்த அசுரரோட இந்த கூட்டம் நிற்கிறது இல்லையா, அவன் மேலே சாடுறா. காத்தயந்தி, அவளெல்லாம் அடிக்கிறா போட்டு. சைன்யே தத்ர சுராரீனாம் அபக்ஷயத தத்பலம், அவள் கையில் வச்சுருக்காள் கட்வாங்கம் சொல்லப்பட்ட ஆயுதத்தால் எல்லாரையும் போடுன்னு போடுறா, அடிக்கிறா. அந்த சைன்யத்தில் அவன் மேலே சாடுறா. அந்த சைன்யத்தெல்லாம் அபக்ஷயத தத்பலம், பலம்னா சைன்யத்தை சாப்பிட்றாள், எல்லாரும் பக்ஷிக்கிறா அவள். ஏன்னா பசியோடு இருக்கா இல்லையா, ஒல்லியாக இருக்கா சொன்னோம், பசினால அவள் அப்படி இருக்கா. அதனால அவளை பசி அடக்கிறதுக்கு வேண்டி இந்த சைன்யத்தெல்லாம் அடித்து அப்படியே எல்லாரையும் பக்ஷிக்கிறாளாம் காளியானப்பட்ட இந்த தேவி. पार्ष्णिग्राहाकुशग्राही योधगण्ठा समन्वितान् समादायैकहस्तेन मुखे चिक्षेपवारणान्. பார்ஷ்ணிகிரஹா குஷகிராஹி யோதகண்டா சமன்விதான். இந்த தேவி என்ன பண்ணுறா, எல்லா அசுரரை அடிக்கிறா, அவள் எல்லாம் பக்ஷிக்கிறாளாம். அதே மாதிரி தேவி தன்னோட கையில் எல்லாரையும் பிடிச்சு இழுக்கிறாளாம், ஆகர்ஷிக்கிறா, எல்லாரையும் பிடிச்சு இழுக்கிறா. இழுத்துட்டு என்ன பண்ணுறாளா, எல்லாரும் வாயில் போட்டுக்கிறான். ஏன்னா பெரிய ரூபம் இல்லை, அப்படியே எல்லாரும் வாயில் போட்டு சாப்பிட்றான். அதே மாதிரி சமாதாயாய்க்க ஹஸ்தேனா முகே சிக்ஷேப வாரணான். இந்த ஆனையெல்லாம் இருக்குல்ல, ஆனை மேலே உட்காந்துன்னு இருப்பாளே அந்த சைன்யம், ஆனையோட இந்த பாப்பான், ஆனையை பார்த்துக்கப்பட்டவா, அதை கண்ட்ரோல் பண்ணுறவா இருக்கா இல்லையா, அந்த மாதிரி அவளையும் ஆனையோட கழுத்தில் போட்டுக்கிற அந்த மணி சங்கிலி எல்லாத்தையும் தேவி சாப்பிட்றாள். எப்படி இருக்குது, அவளுக்கு எல்லாம் பீனட் போட்டுக்கிற மாதிரி இருக்கான். ஒரு அசுரனை இழுத்து வாயில் டக்க டக்கான்னு போட்டுக்கிறா. அப்படி அசுர சைன்யத்தெல்லாம் இவள் சாப்பிட்டுன்னு இருக்கா, பக்ஷிச்சுன்னு இருக்கா. ததைவ யோதம் துரகை ரதம் சாரதினா சஹ நிக்ஷிப்ய வக்த்ரே தசனைஹி சர்வயம்த்யதி பைரவம். ததைவ யோதும் துரகை ரதம் சாரதினா சஹா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, யோதும் துரகை, துரகைனா குதிரை இல்லையா, குதிரை எங்கள் சதுரங்க சைனில் குதிரையும் இருக்கே. ஸோ குதிரை ரதம் சாரதினா சஹா, குதிரைகளையும் சாப்பிட்றாளாம். ரதம், இந்த தேரையும் வாயில் போட்டுக்கிறாவள். சாரதினா, அந்த குதிரை ஓட்டப்பட்டவா, ரதத்தில் ஓட்டப்பட்ட சாரதிகள் எல்லாரையும் தேவி நிக்ஷிப்த வக்த்ரே தசனைஹி சர்வயம் தியதி பைரவம். எல்லாம் எப்படின்னா புல்டோசர் எப்படி கிரைண்டு பண்ணும் அந்த மாதிரி எல்லாம் வாயில் போட்டு பல்லால் கடகடான்னு கடிச்சு உள்ளே இறக்கின்னு இருக்காளாம். அந்த மாதிரி அந்த சதுரங்க சைன்யத்தை எல்லாம் தேவி சாப்பிட்டுன்னு இருக்கா. ஏன்னா பயங்கர பசியில் இருக்கா, பயங்கர கோபத்தில் இருக்கா. அதனால அந்த ஸ்பீடில் அவள் சாப்பிட்றாளாம். எல்லாரும் அப்படி பொடி ஆக்கி சாப்பிட்டு விட்றான். ஏகம் ஜக்ராஹ கேஷேஷு கிரீவாயாமத சாபரம் பாதேனாக்ரம்ய சைவான்யம் உரசான்யமபோதயத். ஏகம் ஜக்ராஹ கேஷேஷு கிரீவாயாமத சாபரம் பாதேனாக்ரம்ய சைவான்யம் உரசான்யம போதயத். ஏகம் ஜக்ராஹ கேஷேஷு. ஸோ தேவி எப்படி இழுக்கிறா, ஒருத்தனை அவனோட அப்படியே முடியை பிடிச்சு இழுக்கிறாளாம். இன்னொருத்தனை எப்படி பண்ணுறா, கிரீவாயாமத சாப்பரம், இன்னொருத்தனை அவனோட கழுத்தை பிடிக்கிறா தேவி, கழுத்தை பிடிச்சு நெக்கறாம்னே. இன்னொருத்தனை என்ன பண்ணுறான்னா பாதேனா கிரம்யா, அவனோட காலால் பாதத்தால் அவனோட கழுத்தை அப்படியே பிடிச்சு சவுட்டுறாளாம், அமுத்தி விடுறா பாதத்தால். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை அவள் வதம் பண்ணிட்டு வரா. உரசான்யமாக போதையத்து. இன்னி செலவாள் என்ன பண்ணுறாளா, தன்னோட மாறால் இடிக்கிறாளாம், அப்படியே சதைச்சு விட்றா. ஏன்னா தேவி பெரிய ரூபம் இல்லையா, மாறால் ஒரு இடிக்கிறான், அவன் அப்படியே விழறான். இந்த மாதிரி ஒரு அசுரனையும் தேவி அவனோட தலைமுடியை பிடிக்கிறா, கழுத்தை நெருக்கிறா, காலால் சவுட்டி விடுறா, இன்னொருத்தனை தன்னோட மார்பால் அடிக்கிறா. இந்த மாதிரி ஒருத்தரை நிகிரகம் பண்ணிட்டு வரா. தைர் முக்தானி ச சஸ்திராணி மகாஸ்திராணி ததாசுரைஹி முகேன ஜக்ராஹருஷா தசனைர் மதிதான்யபி. தைர் முக்தானி ச சஸ்திராணி மகாஸ்திராணி ததாசுரைஹி. ஸோ தேவி ஒருத்தரை எப்படியோ வதம் பண்ணிட்டு வரா. ஸோ அந்த இவன் என்ன பண்ணுறா, சண்டமுண்டா சைன்யம் எல்லாம் தேவி மேலே அவன் சொல்லியிருப்பேன், நிறைய அஸ்திரங்கள் எல்லாம் கொண்டு போய் அவளை மேலே பிரகாரம் பண்ணுங்கோ சொல்லி.
அவள் அஸ்திரத்தெல்லாம் தேவி மேலே விடுறாளாம். ஸோ தைர்முக்தானி ச சஸ்திராணி மகாஸ்திராணி ததாசுரைகி. அம்பாள் தன்னோட வாய் அப்படியே திறக்கிறேன்னா பெரிய வாய் இல்லையா, அந்த எனிமி போட்ட அந்த அஸ்திரங்கள் எல்லாம் என்னாது தேவியோட வாய்க்குள்ளே போகிறது. அப்படியே வேக்யூம் கிளீனர் எப்படி சக் பண்ணும், ஒரு பின்னு வரா மாதிரி இருக்கு அவளுக்கு அந்த அஸ்திரம் எல்லாம். போடப்பட்ட ஒரு அஸ்திரங்களும் சின்ன பின்னு வந்தால் எப்படி இருக்கும், மொட்டு சூஜி வந்த மாதிரி இருக்காம். அப்போது வேக்யூம் கிளீனர் எப்படி மொட்டு சூஜி அப்படியே இழுக்கும், அந்த மாதிரி அவள் ஒரு அஸ்திரத்தையும் தன்னோட வாய்க்குள்ளே எடுத்துக்கிறாளாம். எடுத்துன்னு என்ன பண்ணுறா, தன்னோட முகேன ஜக்ராஹ ருஷா தர்ஷனைர் மதிதான் நெபி. தன்னோட வாயில் உள்ள எல்லாம் போகிறது அதில் அப்படியே பல்லால் இதெல்லாம் ஆயுதத்தை எல்லாம் கடிச்சு கடிச்சு அப்படியே முழுங்குறாளாம். அந்த மாதிரி தேவி எல்லாத்தையும் தன்னுக்குள்ளே எடுத்துக்கிறான். பலினாம் தத்பலம் சர்வம் அசுராணாம் துராத்மனாம் மமர்தா பக்ஷயச்சான்யான் அன்யாம்ஸ்ச தாடயத்ததா. பலினாம் தத்பலம் சர்வம் அசுராணாம் துராத்மனாம். ஸோ அந்த துஷ்ட சைன்யத்தை தேவி என்ன பண்ணுறா, நிறைய பேரை மர்திச்சு விட்றா, நாசம் பண்ணுறா. அப்படி அடித்து இடித்து உதச்சி அவளை சாப்பிட்டு இப்படி பக்ஷிச்செல்லாம் நிறைய பேரை நாசமாக்கி விட்றா. அதே மாதிரி செலவாளை என்ன பண்ணுறாளாம், கடிக்கிறா செலவாளை அப்படியே முழுங்கி விட்றா. இந்த மாதிரி ஒருத்தரை மமர்தா பக்ஷயச்சான்யான் அன்யாம்ஸ்சா தாடயத்ததா, அவளை அடித்து போட்டு கொல்லறா. இந்த மாதிரி நிறைய அசுர சைன்யத்தை தேவி வதம் பண்ணி அந்த சைன்யத்தெல்லாம் குறைச்சுட்டே வரா. இப்போ அசினா நிஹதா கேச்சித் கேச்சித் खड्वांग ताडिताः जग्मुर् विनाशमसुरा दन्ताग्राभिहतास्तथा. அசினா நிஹதா கேச்சித். கேச்சித்னா சில பேரை என்ன பண்ணுறா தேவி, அசினா இது என்னது, வாளால் நிகிரகம் பண்ணுறா. கேச்சித் இன்னி செலவாரே கட்வாங்கம் சொல்லப்பட்ட அந்த ஆயுதத்தால் தாடித்தாக அடித்து போடுறா. ஸோ செலவாளை வாளால் அடிக்கிறா, செலவாளை கட்வாங்கம் சொல்லப்பட்ட அந்த ஆயுதத்தால் அடிக்கிறா. ஜக்முர் விநாசம் அசுரா. இன்னி செலவாளை என்ன பண்ணுறா தேவி, தந்தாகிராபி ஹதாஸ்ததா, பல்லால் கடித்து அவளை கொல்லறா. இந்த மாதிரி ஓரோருத்தரை ஓரொரு விதத்தில் தேவி வதம் பண்ணிட்டு வரா. க்ஷணேன தத்பலம் சர்வம் அசுராணாம் நிபாதிதம் திருஷ்ட்வா சண்டோபிதுத்ராவ தாம் காளீம் அதிபீஷணாம். உடனே க்ஷணேன தத்பலம் சர்வம். க்ஷணேனா அடுத்த க்ஷணத்தில் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறா, இந்த சண்டமுண்டர் பார்க்குறா. அசுராணாம் நிபாதிதம், சண்டமுண்டர் சைன்யத்தை பார்க்குறா. அந்த சைன்யம் எல்லாம் சர்வநாசம் ஆயாச்சு. யார் பண்ணியிருக்கா, சாக்ஷாத் தேவி எல்லாரையும் ஒரு ஆயுதத்தை பிரயோகிச்சு எல்லாரும் நாசமாக்கியாச்சு. அதை பார்க்குறாள் இந்த சண்டமுண்டர். திருஷ்டுவா சண்டோபி துத்ராவா தாம் காளீம் அதிபீஷணாம். அந்த நாசமாகத்தை பார்த்த சண்டமுண்டருக்கு பயங்கரமாக கோபம் வருது, பயம் மாறுது உள்ள மனசில். அதனால் என்ன பண்ணுறாளா, தேவியை நோக்கி காளீம் அதிபீஷணாம், அவளை பயமர்த்துற மாதிரி அவன் மேலே பாஞ்சு ஓடிண்டு வராளாம். நாங்கள் ஒன்னே இப்போ கொல்லறோம் பாரு சொல்லி தேவியை நோக்கி ஓடி வராளாம் சண்டனும் முண்டனும். ஷரவர்ஷைர் மகாபீமைஹி பீமாக்ஷீம் தாம் மகாசுரஹா சாதயாமாஸ சக்ரைஸ்ச முண்டக்ஷிப்தை சஹஸ்ரஷஹா. ஷரவர்ஷைர் மகாபீமைஹி பீமாக்ஷீம் தாம் மகாசுரஹா. தேவிக்கு பேர் பீமாக்ஷீம். பீமானா பெருசு, அக்ஷினா கண்ணு, பெரிய கண்ணுள்ளவளாம். அவனோட கண்ணு சின்ன கண்ணு இல்லை, நல்ல பெரிய கண்ணு தேவிக்கு. ஸோ அந்த பெரிய கண்ணுள்ள பீமாக்ஷி சொல்லப்பட்ட இந்த காளியை இந்த சண்டமுண்டர் என்ன பண்ணுறானா, ஷரவர்ஷைர் மகாபீமைஹி, ஷரவர்ஷங்களால், ஷரவர்ஷன்னா விடாதைக்கு அஸ்திரங்களை பொழியறான். அந்த மாதிரி அஸ்திரத்தை விட்டு 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 அவளை மூடி விடுறான் அந்த தேவியை. அப்புறம் முண்டன் என்ன பண்ணுறான், சாதயாமாச சக்ரைஷ்ச முண்டகா. முண்டன் என்ன பண்ணுறான், ஆயிரக்கணக்கான அஸ்திரங்கள் எல்லாம் தேவி மேலே போட்டு அப்படியே மூடி விடுறான். சக்கரத்தால் மூடி விடுறான், தேவி அட்டாக் பண்ணுறான் சக்கரத்தால். ஆயிரக்கணக்கான சக்கரத்தை தேவி மேலே பிரகாரம் பண்ணுறான், அப்படியே தேவியை மூடி விடுறானாம். ஷரவர்ஷம் போல் ரெண்டு பேரும் இந்த அஸ்திரங்களை விடுறா, சக்கரத்தை விடுறா. இப்படி சண்டனும் முண்டனும் தேவி அப்படியே கம்ப்ளீட்டாக அவளை கவர் பண்ணி விடுறா அந்த அஸ்திரங்களால், அப்படி மூடி விடுறா சொல்லி இங்கே அவர் இந்த ரிஷி சொல்கிறா, சுமேதஸ் ரிஷி. தானி சக்ராண்யநேகானி விஷமானானி தன்முகம் பபூர்யதார்க்க பிம்பானி சுபஹூனி கனோதரம். தானி சக்ராண்யநேகானி விஷமானானி தன்முகம் பபூர் யதார்க்க பிம்பானி சுபஹூனி கனோதரம். அம்பாளுடைய தேகம் கற்ப மலை மாதிரி இருக்காம், ஏன்னா அஸ்திரங்களால் மூடி இருக்கா அவளை.
அதனால ஸோ முண்டன் பிரயோகித்த ஆயிரக்கணக்கான சக்கரத்தை தேவி என்ன பண்ணுறாளாம், தானி சக்கராணி அநேக சக்கரங்கள் நிறைய போடுறா. விஷமானி தன்முகம், தன்னோட முகத்தில் அப்படியே வாயை பழக்கிற அவள், பெரிய வாய் இல்லையா, அந்த வாய்க்குள்ள எல்லா சக்கரத்தை எடுத்துன்னு விடுறாளாம். அதே மாதிரி பபூர் யதார்க்க பிம்பானி சுபஹூனி கனோதரம், மேகத்துக்குள்ள மேகம், ஓகே, கனத்த மேகத்துக்குள்ள பிரவேசித்த சூரிய பிம்பம் எப்படி இருக்கும், சூரிய கிரணன் வந்து அந்த மேகத்துக்குள்ளேயே போகிறது இல்லையா, அப்போ எப்படி இருக்குமா, பிரகாசமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவளோட வாய் குகை மாதிரி இருக்காம். அந்த குகைக்குள்ளே இந்த சக்கரங்கள் எல்லாம் அப்படியே மின்னிண்டு போகிறதாம். அப்போ எப்படி இருக்கு, கனோதரம், ஒரு கருத்த மேகத்துக்குள்ளே சூரியனோட கிரணம் போனால் எப்படி இருக்குமா, அந்த மாதிரி சக்கரம் எல்லாம் தேவியோட வாய்க்குள்ளே போகிறத தோணுறான். அந்த மாதிரி தேவி பெருசாக வாயை பொழந்து காட்டுறா. இவன் போடுற ஆயிரக்கணக்கான அந்த சக்கரத்தை எல்லாம் தன்னோட வாயில் அவள் உள்ள எடுத்துக்கிறான். ஸோ அப்படியே சூரிய கிரணம் உள்ள பிரவேசிக்கிற மாதிரி தேவியோட முகம் தெரியறதான். ததோ ஜஹாசா திருஷா பீமம் பைரவநாதினி காளி கராள வக்த்ராந்தஹ துர்தர்ஷ தசனோஜ்வலா. ததோ ஜஹா சாதிருஷா பீமம் பைரவநாதினி. ஸோ அப்போ தேவி என்ன பண்ணுறாளாம், அட்டஹாசமா, பைரவநாதினா பெருசாக சிரிக்கிறாளாம். அவள் பயங்கர சத்தம் போட்டு சிரிக்கிறாள். ஸோ பெரிய வாய் எப்படி இருக்கு அவளோட, காளி கராள வக்த்ராந்தகா, அவளோட வக்த்ராந்தகா இந்த மூஞ்சில் இருக்கிற வாய், பெரிய வாய் எப்படி கணறு மாதிரி இருக்குது, அந்த வாய் குகை மாதிரி இருக்குது. அதில் பல் எப்படி இருக்கா, துர்தர்ஷ தசனோஜ்வலா, அவளோட பல்லெல்லாம் அப்படியே வஜ்ரம் மாதிரி வைரம் மாதிரி தளங்குறதாம், அதில் மின்னறது அப்படி. அந்த மாதிரி தேவி அட்டகாசமாக சிரிக்கிறா. சிரிக்கத்தான் அவளோட வாயில் இருக்கிற பல்லெல்லாம் தெரியறது. அந்த அட்டகாச சிரியில் அதெல்லாம் அப்படியே ஜொலிக்கிறதாம், பிரகாசிக்கிறது சொல்லி சொல்கிறாங்க. உத்தாய ச மகாசிம்ஹம் தேவி சண்டமதாவத கிரஹீத்வா சாஸ்ய கேஷேஷு சிரஸ்தே நாசினா சினத். உத்தாய ச மகாசிம்ஹம் தேவி சண்டமதாவத கிரஹீத்வா சாஸ்ய கேஷேஷு சிரஸ்தே நாசினா சினத். ஸோ தேவி தன்னோட கையில் வாழை பிடிச்சு மேலே தூக்கி பிடிக்கிறானா, பிடிச்சுன்னு ஒரு சத்தம் பண்ணுறா, ஹம் அப்படி ஜோராக தேவி கர்ஜிக்கிறா. ஸோ அந்த சத்தத்தால் என்ன பண்ணுறா, சண்டங்கிட்ட வரா அவள், சண்டங்கிட்ட சண்டம தாவத்து, சண்டங்கிட்ட வரா. வந்துட்டு கிரஹீத்வா சாஸ்ய கேஷேஷு, அவனோட கேஷம்னா முடி, சண்டனோட முடி அப்படியே பிடிக்கிறான். பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாளாம், சிரஸ்தே நாசினா சினத்து, தன்னோட வாளால் அவனோட சிரஸை தலையை அப்படியே கழுத்தில் கட் பண்ணி விட்டுடுறா. ஸோ சண்டனை தேவி அப்படியே தன்னோட பெரிய வாளால் என்ன பண்ணுறாளாம், சண்டனோட கழுத்தையும் தலையும் வேற ஆக்கி விடுறா. ஸோ சண்டனை இங்கே வதம் பண்ணியாச்சு தேவி. இப்போ அத முண்டோப்யதாவத்தாம் திருஷ்ட்வா சண்டம் நிபாதிதம் தமப்யபாதயத் பூமௌ சா கட்காபி ஹதம் ருஷா. அத முண்டோப்யதாவத்தாம் திருஷ்ட்வா சண்டம் நிபாதிதம், சண்டன் சாகிறதை பார்க்குறான் யாரு, முண்டன். தேவி எப்படி அவனோட முடியை பிடிச்சு தன்னோட வாளால் அப்படியே அவனோட கழுத்தை வட்டுறாரு, அதை பார்த்து விட்றான். ஸோ சண்டன் செத்து போயாச்சுங்க. அதை பார்த்த முண்டன் என்ன பண்ணுறான்னா, தேவியை பிரகாரம் பண்ணலான்னு சொல்லி அவனு முன்னுக்கு வரான். அப்போ தேவி என்ன பண்ணுறா, தமப்பியத் மாத்தையாத் பூமோ சா கட்காபி, அவளோட கட்கத்தை எடுத்துன்னு ஹதம் ருஷா, கோவத்தால் என்ன பண்ணுறா, இந்த முண்டனோட தலையும் தேவி வட்டி விடுறா. ஸோ சண்டனையும் வெட்டியாச்சுங்க, முண்டனே ஹதம் பண்ணியாச்சு. ஹதசேஷம் தத சைன்யம் திருஷ்ட்வா சண்டம் நிபாதிதம் முண்டம் ச சுமஹாவீர்யம் திசோ பேஜே பயாதுரம். ஹதசேஷம் தத சைன்யம் திருஷ்ட்வா சண்டம் நிபாதிதம், இந்த பாக்கியுள்ள சைன்யம் ஹதசேஷம், சைன்யத்தெல்லாம் தேவி நிறைய பேரை வதம் பண்ணியாச்சு. அவளோட லீடரான சண்டனே முண்டனே தேவி வதம் பண்ணிவிட்டா. திருஷ்டுவா அதெல்லாத்தையும் பார்க்குறா யாரு, அங்கே பாக்கியுள்ள சைன்யம், நிறைய சதுரங்க சைன்யங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. அந்த சைன்யத்தில் யாரெல்லாம் மிச்சம் இருக்கா அவள் பார்க்குறாளாம், எப்படி சண்டன் முண்டனோட வதமாறுது தேவி கையால் பார்க்குறா. முண்டம் ச சுமஹாவீரியம் திசோ பேஜே பயாதுரம். ஸோ ரெண்டு பேருமே மரணம் அடைஞ்சாச்சு, ரெண்டு மகா பராக்கிரமிகளான சண்டனும் முண்டனும். அதை பார்த்து பாக்கியுள்ள சைன்யங்கள்லாம் பயாத்துரம், பயத்தால் என்ன பண்ணுறா, திசோ பேஜே, 4 திக்கிலே கத்திண்டு ஓடுறாளாம். ஏன்னா அவளோட சேனாநாயகன் இல்லை, லீடர் இல்லை. ஸோ பயத்தால் இந்த மிச்சமுள்ள சைன்யம் எல்லாம் திக்கு தெரியாதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் செல்லாபில்லையா எல்லாருமே ஓட தொடங்குறாளாம். ஷிரச்சண்டஸ்ய காலீச்ச கிரஹீத்வா முண்டமேவ ச பிராஹ பிரச்சண்டாட்டஹாஸ மிஸ்ரமப்யேத்ய சண்டிகாம். ஷிரச்சண்டஸ்ய காலீச்ச கிரஹீத்வா முண்டமேவ ச பிராஹ பிரச்சண்டாட்டஹாஸ மிஸ்ரமப்யேத்ய சண்டிகாம். ஸோ காளி இந்த சைன்யத்தை எல்லாம் நசிப்பிச்சாச்சு, எல்லாரையும் நாசமாக்கியாச்சு.
சந்திரனோட சிரசை வட்டினா ஸோ என்ன பண்ணுறா, அந்த சிரசை கையில் தூக்கிக்கிறாளாம், அவனோட தலையை முடியை பிடிச்சு அப்படியே தூக்குறா. நீங்கள் ஃபோட்டோல எல்லாம் பார்த்துருப்பேன். அதே மாதிரி முண்டனோட சிரசையும் தேவி கையில் தூக்குறா. இந்த காளி சொல்லலாம் பிராக பிரச்சண்ட அட்டஹாசம். அட்டஹாசமாக மீன்ஸ் ரொம்ப கம்பீரமாக அட்டஹாசமாக கர்ஜிச்சுண்டு தேவி சண்டிகாம், தேவி சண்டிகான்னு அந்த தேவி சொல்லறா. என்ன சொல்லறா அடுத்த ஸ்லோகத்தில் இருக்குது. மயா தவாத்ரோபஹృதௌ சண்டமுண்டௌ மகாபசு யுத்தயக்ஞே ஸ்வயம் சும்பம் நிசும்பம் ஜ ஹனிஷ்யசி. மயா தவாத்ரோபஹృதௌ சண்டமுண்டோ மகாபசு. இந்த காளி சொல்றா யார்கிட்ட, சண்டிகா தேவிகிட்ட சொல்றா, நான் சண்டனே முண்டனே இந்த பசுக்கள் சொல்றா அவளை, சண்டன் முண்டன் இந்த பசுக்களை அந்த மூடரை ஓகே நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி காளி தேவி சொல்றா சண்டிகா தேவிகிட்ட. ஸோ அந்த யுத்தத்தில் நீ வந்து ஸ்வயம் சும்ப நிசும்பயோ ஓகே ஸ்வயம் சும்பனையும் நிசும்பனையும் வதம் பண்ணுவாய் ஒன்று சொல்லி காளி சொல்றா. யாருக்கிட்ட, சண்டிகா தேவி கிட்ட சொல்றாளாம். யுத்த யுக்னே ஸ்வயம் சும்பம் நிசும்பம் ச அனிஷ்யசி. அனிஷ்யசினா நீயே வதம் பண்ணுவாய் சொல்லி தேவி சொல்றா இங்கே. ரிஷிருவாச்ச தாவானீதௌ ததோ திருஷ்ட்வா சண்டமுண்டௌ மகாசுரௌ உவாச்ச காளீம் கல்யாணி லலிதம் சண்டிகா வச்சஹா. ரிஷி வந்து கதையை இங்கே சொல்லி முடிச்சுருக்கா. தாவானீதோ தத்தோ திருஷ்டுவா சண்டமுண்டோ மகாசுரோ உவாச்ச காளீம் கல்யாணி லலிதம் சண்டிகா வச்சஹா. ஸோ என்ன சொல்கிறா ரிஷி, சண்டமுண்டனோட சிரசை பார்க்குறா தேவி, சண்டிகா தேவி காளிகிட்ட சொல்கிறாளாம். எப்படி சொல்கிறான்னா ரொம்ப மனோகரமாக மீன்ஸ் ரொம்ப மிருதுவான பாஷையில் உவாச்ச காளீம் கல்யாணி. கல்யாணினா எப்போவுமே கல்யாணம் மங்களத்தை தரப்பட்ட அந்த லலிதையான சண்டிகா தேவி வச்சஹா சொல்கிறா. என்ன சொல்கிறா தேவி கிட்ட, அது அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறா. ஓகே ஸோ இப்போ இந்த சண்டனை முண்டனை வதம் பண்ணியாச்சு, அவளோட சிரசை தேவி கையில் காளி பிடிச்சுன்னு இருக்கா. அதை பார்த்த இந்த சண்டிகா தேவி காளி தேவிக்கு ஒரு அனுகிரகம் மாதிரி ஒரு வார்த்தையை இங்கே சொல்கிறா. யஸ்மா சண்டம் ச முண்டம் ச கிரஹீத்வா த்வாமுபாகதா சாமுண்டேதி ததோ லோகே ख्याता देवी भविष्यसि. यस्मात् चंडम च मुंडम च गृहीत्वा त्वामुपागता. ஸோ தேவி என்ன சொல்கிறா, சண்டனையும் முண்டனையும் வதம் பண்ணினதுனால இந்த லோகத்தில் எல்லாம் சாமுண்டேதி தத்தோ லோகே ख्याता, உனக்கு ख्यातिனா நீ வந்து பிரசித்தி ஆவாய். என்ன பேரில், சாமுண்டேதி, உனக்கு சாமுண்டி அப்படின்னு பேர். ஸோ சாமுண்டா சண்டனை முண்டனை வதம் பண்ணதுனால லோகத்திலெல்லாம் பிரசஸ்தி கிடைக்கும் சாமுண்டி சொல்லி அப்படின்னு தேவி பவிஷ்யசி. இந்த சண்டிகா தேவி காளி தேவிக்கு அனுகிரகத்தை பண்ணுறா. ஸோ அப்படி இங்கே சண்டமுண்ட வதம் தேவி முடிக்கிறா. அந்த கதையை ரிஷி வந்து அந்த ராஜாக்கும் வைஷ்யனுக்கும் சொல்கிறா. 7வது சாப்டர் முடிச்சு நீ அடுத்தது 8வது சாப்டரில் வந்து ரக்த பீஜனோட வதத்தை அடுத்த சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறா. ஓம் ஜய ஜய ஸ்ரீ மார்க்கண்டேய புராணே சாவர்ணிகே மன்வந்தரே देवी माहात्म्ये चण्डमुण्डवधो नाम 7मोऽध्यायः. ॐ श्रीजगदम्बार्पणमस्तु. ॐ नमश्चण्डिकायै. हरिः ॐ. श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ.